எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெல்லன். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஹாப்பி லைஃபுக்கு கீயா இருக்கிற மூணு விஷயங்கள் தான் முக்கியமா இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை ஃபாலோ செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா லைஃப்ல வந்து ஹாப்பியா இருக்க முடியும். ஆனா இதுல ஏதாவது ஒண்ணு விட்டுட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா லைஃப் வந்து ஹாப்பியா இருக்காது. முதல்ல இருக்கிற முக்கியமான விஷயமே கம்யூனிகேஷன். பேசணும். ஓகேவா? 2 பேருமே மனம் விட்டு பேசணும். இப்ப எல்லாம் யாருக்குமே பேசுறதுக்கு நேரமே இல்ல. அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு, அவங்கவங்க கையில ஒரு மொபைல் இருக்கும். அந்த மொபைல வந்து ஸ்க்ரோல் செஞ்சு, ஷார்ட் வீடியோ பார்க்குறது, இல்ல வேற ஏதாவது வீடியோ பார்க்குறது, யார் கூடயாவது சேட் பண்றது, இது மாதிரி தான் டைம வந்து ஸ்பெண்ட் பண்றாங்களே தவிர, கூட இருக்கிறவங்க கிட்ட பேசுறதே கிடையாது. எப்போதுமே லைஃப்ல உங்க கூட இருக்கிற உறவுகள் கூட பேசுறதுக்கு, வாய் திறந்து மனம் விட்டு பேசுறதுக்கு கண்டிப்பா நீங்க டைம் கொடுக்கணும். கணவன் மனைவிக்கு இடையில பேச்சுவார்த்தைகள் இல்ல அப்படின்னா அந்த உறவு நல்ல ஒரு உறவாகவே இருக்காது. டெய்லி பேசணும். ஓகேவா? ஒரு டைம் டேபிள் போட்டது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. எப்போவாவது வாரத்துல ஒரு நாள் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து நம்ம பேசணும் அப்படின்னு இல்லை. டெய்லி எப்போ எல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தை வீட்டுல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மனைவி இல்ல கணவர் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பேசுறது நல்லது. எப்போதுமே பேசுற நேரம் ஒருத்தரோட பேச்சு மட்டுமே கூட இருக்கிற பார்ட்னர் வந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. 2 பேருமே 2 பேரோட கருத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். குறைகளை பேசினாலும் சரி, நிறைவுகளை பேசினாலும் சரி, எந்த விதமான பேச்சுக்களையும் அமைதியா கேட்டு அதுக்கேற்ற அமைதியான ரிப்ளை தான் பண்ணணும். கோபங்களுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேச்சே வீணா போயிடும். உங்களோட கணவர் இல்ல மனைவி உங்ககிட்ட மனம் திறந்து பேசுற நேரம் நீங்க அவங்கள ஒரு குற்றவாளி மாதிரி இல்ல குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம்ல அவங்களுக்கு பேசுறதுக்கே தோணாது. இவங்க கிட்ட பேசினா எப்போதுமே என்ன குறைதான் சொல்லுவாங்க, இல்ல சத்தம் போடுவாங்க, சண்டை பிடிப்பாங்க, அதனால இவங்க கிட்ட எல்லாம் பேசவே முடியாது அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கவே செய்யாதீங்க. சப்போஸ் வந்து அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி சண்டை பிடிக்கலாம். ஒரு முறை 2 முறை சண்டை வந்துருச்சு அப்படின்னா இவங்களே இப்படிதான் அப்படின்னு வந்து தீர்மானிக்கவே செய்யாதீங்க. அவங்க கிட்ட இந்த விஷயங்களை பேசினா அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயங்களை சொல்றதுக்கு பக்குவமான ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சில விஷயங்களை அவங்க கிட்ட பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் அதை அவாய்ட் பண்ணுங்க. அவங்க கூட அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி நல்ல கம்யூனிகேஷனை வளர்த்துக்குங்க. நல்லபடியா பேசி பழகி இருக்கிற நேரம் அவங்க உங்களுக்குள்ள கேரக்டர்லயே கொஞ்சம் நல்லா மாறிடுவாங்க. ஓகேவா? யார் கூட நம்ம பழகுறோமோ அவங்களோட குணங்கள் கண்டிப்பா நம்ம கிட்ட ஒட்டிக்கும். ஓகேவா? அது எல்லாரோட லைஃப்ல உள்ளதுதான். நம்மளோட குணங்கள் அவங்க கிட்ட ஒட்டிக்கிச்சு அப்படின்னாலே நம்ம கிட்ட நல்லபடியா அட்டாச் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு பிறகு நீங்க உங்களுக்குரிய விஷயங்களை ஒவ்வொன்னா அவங்களோட மனசு காயப்படாதபடி சொல்லி புரிய வச்சு பாருங்க. அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. எல்லாமே ஒரே நாள்ல மிராக்கிள் மாதிரி எல்லாம் நடக்காது. ஓகேவா? ஒரு சில கப்பிள்ஸ் வந்து இருக்கிறாங்க, ஸ்டார்டிங்லேயே அவங்களோட பேச்சு வந்து நல்ல முறையில் இருக்கும், 2 பேரும் நல்லபடியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு அப்படி இருக்கிறது இல்லை. ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு பிடிக்காது, இப்படிதான் மாறி மாறி இருக்கும். இதனாலே 2 பேரும் பேசவே மாட்டாங்க. 2 பேரும் 2 துருவங்கள் மாதிரி தான். இவர்கிட்ட பேசினா சண்டை வந்துடும், இல்லை மனைவி கிட்ட பேசினா சண்டை வந்துடும் அப்படின்னே ஒதுங்கியே போயிடுவாங்க. அது மாதிரி இருக்கவே செய்யாதீங்க. ஓகேவா? பிடிச்ச விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட அந்த பேச்சுவார்த்தைகள் லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேவா? அதுக்கு பிறகு மெதுவா மெதுவா அவங்க உங்களை வந்து நல்லபடியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. உங்களோட எந்த ஒரு வார்த்தையும் அவங்க கேட்க தயாராகிடுவாங்க. அதுக்கு வந்து காலங்கள் எடுத்துக்கலாம், டைம் ஆகும். ஆனா இந்த கம்யூனிகேஷன் உள்ளதை கண்டிப்பா ஒரு நாளை விட்டுடாதீங்க. வாழ்க்கையில என்னைக்குமே அது இருக்கணும். 2வது, இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம், சமரசம் செய்கிறது. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளாடி பிரச்சனை எல்லாமே இருக்கவே செய்யாது. எவ்வளவுதான் ஹாப்பியா இருக்க கப்பிள்குள்ளாடியும் கண்டிப்பா சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகளாவது இருக்கும். ஓகேவா? எல்லாரோட லைஃப்லயும் இருக்கும். ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப்ல உங்க 2 பேருக்குள்ளாடி பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா உங்க 2 பேருக்குள்ளாடியே தீர்த்துக்குங்க. 3வதா ஒருத்தர்கிட்ட உங்களோட பிரச்சனையை கொண்டு போகவே செய்யாதீங்க. இவ்வளவா இருக்கிற பிரச்சனை இவ்வளோ பெருசா மாதிரி பூகம்பமா வெடிக்கிறதுக்கு காரணமாயிடும். அதனால உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனையை நீங்க மட்டுமே தான் சால்வ் பண்ணணும்.
அமைதியா இருங்க. ஒருத்தர் வந்து கத்துறாங்க அப்படின்னா இன்னொருத்தங்க அமைதியா போங்க. 2 கை இணைஞ்சாதான் சத்தம் வரும். ஓகேவா? ஒருத்தர் அமைதியா இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை பெருசா வந்து உருவெடுக்காது. விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு சில இடத்துல விட்டு கொடுத்து போகிறது நல்லதுதான். உங்களோட சண்டைகள் சமரசத்துல கண்டிப்பா முடியணும். ஓகேவா? ஒரு சிலரோட சண்டைகள் 10 மினிட்ஸுக்கு தான் இருக்கும். ஒரு சிலருக்கு 1 ஹவர் வரைக்கும் இருக்கும். அதுக்கு பிறகு பேசிடுவாங்க. ஒரு சிலர் வந்து ஈவினிங் டைமுக்குள்ளாடி பேசிடுவாங்க. முக்கியமா சொல்லுவாங்க, சூரியன் மறைகிறதுக்குள்ளாடி எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள்ளாடி இருந்தாலும் அதை தீர்த்திடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? லைஃப்ல நீங்க அது ஒரு முக்கியமான விஷயமா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? எவ்வளவு பெரிய சண்டை 2 பேருக்கு இடையில நடந்தாலும் கொஞ்ச நேரத்துல பேசுறது மாதிரி பார்த்துக்குங்க. கூடி போனா ஒரு ஈவினிங் டைம் தான். அதுக்கு மேல நீங்க உங்களோட சண்டையை வளர்த்துக்கவே செய்யாதீங்க. மகிழ்ச்சியா வாழணும், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ செய்யுங்க. உங்க லைஃப் வந்து ஹாப்பியா இருக்கும். எப்போதுமே உங்களோட சண்டைகள் உங்க குழந்தைங்களோட பார்வைக்கு இல்லாதபடி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்க, உங்களோட அம்மா அப்பாவுக்கு காதுகளுக்கும் போகாதபடி பார்த்துக்குங்க. ஒருவேளை அவங்களோட காதுகளுக்கு எட்டிருச்சு அப்படின்னாலும் அவங்க கிட்ட இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லவே செய்யாதீங்க. ஒன்றும் இல்லை, நாங்க பார்த்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. ஏன்னா 3வதா ஒருத்தரோட காதுகளுக்கு போகிற நேரம் அவங்க இவ்வளவா இருக்கிற பிரச்சனைய ரொம்ப பெருசா ஆக்கி விட்டுடுவாங்க. அது யாரா இருந்தாலும் உங்க மேல பாசம் இருக்கு, அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லியே அந்த விஷயம் இவ்வளவா இருக்கிறது இவ்வளவா வெடிக்கிறதுக்கு காரணமா இருந்துருவாங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களோட மனநிலை பாதிக்கும். ஓகேவா? பேரண்ட்ஸ் வந்து சண்டை போடுகிறத பார்த்தாலே பிள்ளைங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆகுவாங்க. அதனால கண்டிப்பா குழந்தைங்க முன்னாடி வச்சு சண்டை போடவே செய்யாதுங்க. கை குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய குழந்தையா இருந்தாலும் சரி, சண்டை போடவே செய்யாதீங்க. முடிஞ்ச அளவு அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னாலே சண்டைகள் வந்து குறைவா தான் இருக்கும். அப்படியே சண்டைகள் வந்தாலும் சமரசம் ஆகிடுங்க. ஓகேவா? வாழ்க்கையை உங்களுக்காக வாழ்ந்தீங்க அப்படின்னா, எனக்காக நீ உனக்காக நான் அப்படின்னு நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சண்டையை வளரவே விட மாட்டீங்க. பேசிடுவீங்க, விட்டு கொடுத்து போயிடுவீங்க. ஓகேவா? உங்க வாழ்க்கைன்னா உங்களுக்குள்ளதுல அதை நீங்க தான் நல்லபடியா கட்டி எழுப்பணும். அதுக்கு ஒரு சில சாக்ரிஃபைஸ் விட்டு கொடுக்கறதெல்லாம் செய்கிறது தவறு கிடையாது. 3வது பார்த்தீங்கன்னா, இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். கடவுள் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். எல்லாருக்குமே தெரியும் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு. அது காடுன்னு நம்ம சொல்றோம். காடு வந்து ரியல். ஓகேவா? எந்த ஒரு மனுஷனும் காடு இருக்கிறாங்க அப்படின்னு உள்ள நம்பிக்கை முழுசா இருக்கிறவங்க உண்மையா அன்பு செய்கிறவங்களா இருப்பாங்க. குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கிறவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காதவங்களா இருப்பாங்க. அன்புன்னா என்னன்னு தெரியும், வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும். தவறு செய்கிறதுக்கே பயப்படுவாங்க, நடுங்குவாங்க. ஓகேவா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒழுக்கமா உண்மையா இருப்பாங்க. உண்மையா கடவுள் மேல ஒரு பயம் இருக்கிறவங்க. ஓகேவா? பயம்னு சொல்றத விட உண்மையான பக்தின்னு கூட சொல்லலாம். பக்தின்னு உள்ளது ஒரு சில இடத்துல பயமா கூட மாறி இருக்கும். அதாவது நம்ம இந்த தவறை செஞ்சோம் அப்படின்னா காடு வந்து நமக்கு தண்டனை கொடுப்பாரு, நம்மளோட வாழ்க்கையே இல்லாம போயிடும், நம்ம உலகத்துல வாழாம போயிடுவோமோ அப்படின்னு உள்ள பயம் வந்து உள்ளுக்குள்ளாடி இருக்கும். அந்த பயமே அவங்கள நல்வழியில வழி நடத்துற விதமா இருக்கும். அதனால கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் கடவுளுக்கு உண்மையா இருந்து பாருங்க. உங்களோட வாழ்க்கை சிறந்ததா இருக்கும். ஏன்னா காடோட பிளெஸ்ஸிங் சொல்றது உண்மைதான், கண்டிப்பா கிடைக்கும். வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிற நேரம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதுல உறுதியா நிக்கிறதுக்கு காடு கொடுக்குற அந்த ஸ்ட்ரென்த் நமக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்து நம்மள கஷ்டங்களை கொடுத்தாலும் அதுல இருந்து கண்டிப்பா நம்ம வெளியே வந்துடுவோம். ஓகேவா? ஒரு மனிதன் நல்லவனா வாழ்றதுக்கு முக்கியமான விஷயமே கடவுள் மேல அவன் வைக்கிற நம்பிக்கை தான். கடவுள் மேல அவன் நம்பிக்கை வைக்கல அப்படின்னா தவறுகள் நிறைய செய்வான். யாரையாவது கொன்னு போடணும் அப்படின்னாலும் போட்டுருவான். ஏன்னா அவனுக்கு பயம் இல்லை. யார் நம்மளை கேட்க போறா, யார் இருக்கா அப்படின்னு தனக்கு தானே ஒரு ரூலை வச்சுட்டு தன்னோட இஷ்டத்துக்கு மனம் போன போக்குல வாழ்ந்துகிட்டு இருப்பான். அதே இது கடவுளை நம்புறவங்க இது கடவுளுக்கு பிடிக்காது, இதை நம்ம செய்யக்கூடாது, இது தவறு, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு எல்கையை வச்சு நம்ம வாழ்றோம். அந்த வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கையா இருக்கும்.
அதனால நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் கடவுள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயத்தையும் ஒரு மனிதன் தனக்குள்ளாடி கொண்டு இருந்தான் அப்படின்னா கண்டிப்பா அவன் சிறந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனா தான் இருப்பான். அது கணவனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கைக்கு கீயான விஷயமே இதுதான். இதை ஃபாலோ செஞ்சு பாருங்க. ஆனா ஃபாலோ செய்கிறதுன்னு சொல்றது ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கலாம், கஷ்டமா இருக்கலாம். ஆனா கரெக்டான வழியில பயணம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் கண்டிப்பா மகிழ்ச்சியானதா இருக்கும்.